இன்றைக்கி நம்ம பீட்ரூட் புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 1/2 கிலோ பீட்ரூட் வாங்கியிருக்கேன். இந்த பீட்ரூட்டில் இந்த தொலியை சீவுறது, இந்த இப்படி சீவி இதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிடணும். அடுத்தால அந்த தொலியை மேலே நல்லா சீவி எடுத்துட்டு பீட்ரூட்டை தொலியை சீவி இப்படி நல்லா கழுவி வச்சுக்கிடணும். வச்சுக்கிட்டு இந்த புட்டரிப்பில் வச்சு இப்படி தேய்ச்சி சீவி வச்சுக்கிடணும். புட்டரிப்பில் வச்சு பீட்ரூட் புட்டுக்கு ஒரு 4 மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஒரு பல்லாரி பொடிசு பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன். இது நல்லா காஞ்ச பிறகு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடணும். எண்ணெய் காஞ்ச பிறகு கொஞ்சம் கடுகு போட்டுக்கிடணும். கடுகு நல்லா வெடிச்ச பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை, வெட்டி வச்சுருக்கோம்னா அந்த வெங்காயத்தை அதில் போடுறோம். வெங்காயம் அந்த வெட்டி வச்சுருக்க மிளகாவையும் அதில் போட்டு நல்லா வதக்கணும். பீட்ரூட்டை இந்த மாதிரி சீவி வச்சுக்கிடணும். புட்டரிப்பில் வச்சு நல்லா இந்த வெங்காயம் பச்சை மிளகாலாம் வெந்த பிறகு இந்த சீவி வச்சுருக்க பீட்ரூட்டை அதை நல்லா போட்டு கொஞ்சம் உப்பையும் போட்டு நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடணும். கொஞ்சம் தீயை சிம்மில் வச்சு கொஞ்சம் வேக விட்டுறணும். பீட்ரூட்டு புட்டு ரெடி. இது வந்து தேங்காய் போடனாலும் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து தேங்காய் அவ்வளோ சேர்க்க மாட்டோம், அதனால் சும்மா வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காய் போடனாலும் திருப்பி போட்டுக்கலாம், இல்லை மிக்சியில் லேசாக 1-2 அரைச்சினாலும் போட்டுக்கலாம். பீட்ரூட் ரெடி. இதை நீங்கள் செய்து பார்த்து எப்படி இருக்குங்கிறத எங்கள் சேனல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.